அந்த மேஜிக் பண்ண அந்த பையன் வந்துட்டு ஓகே நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த மேஜிக் கார்டு மூலியமா அந்த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த கார்ட்ஸ்ல நீ ஒன்று சூஸ் பண்ணி வெயி அதுல இருந்து நான் வந்து உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பையனும் என்ன பண்றான் அப்படின்னா நல்லா ஷஃபிள் பண்ணிட்டு அந்த கார்ட்ஸ்ல இருந்து ஒன்று எடுக்கிறான். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அந்த பையன் வந்து ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கான். அந்த ஆஸ் கார்டு வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எடுத்து மறுபடியும் வந்து ஷஃபிள் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சுட்டான். உடனே அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கார்டை வந்து நீ இப்போ இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பையனும் வந்து எடுத்து அதை வந்து செக் பண்ணி பார்த்துருக்கான். அந்த பையன் தேர்வு செஞ்ச அந்த கார்டு மட்டும் அந்த மற்ற கார்ட்ஸ்ல வந்து இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பையன் ரொம்பவே ஷாக் ஆயிருக்கான். இது எப்படி வந்து சாத்தியமாகும், இங்க எதுவுமே இல்லை, யாரும் வந்து எடுக்கல, ஒரு இதுவுமே பண்ணல, ஆனா அந்த கார்டு இப்ப எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பையனுக்கு இந்த கார்ட் மேஜிக் வந்துட்டு ரொம்பவே வந்து கை தேர்ந்த ஒரு பையன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கார்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அந்த கார்டு எங்க போச்சுன்னு சொல்லிட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்குறப்போ இந்த 2 பெண்மணிகளும் மறுபடியும் ஓஜா போர்டில் வந்து அந்த ஆன்மா கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. ஸோ அப்படி பேசும்போது நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அந்த ஆன்மா சொல்லியிருக்கு நான் இந்த வீட்டுடைய பாத்ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இதை கேட்டதுமே 5 பேருமே வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியா இருக்காங்க. என்னது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பாத்ரூம்லயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து விளையாடக்கூடிய அந்த கேமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டார்ச் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா ஏன் வந்து டார்ச் எடுத்துட்டு போறாங்க, இவ்வளவு பெரிய வில்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது ஆமா அந்த வில்லால வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. வந்த கொஞ்ச நேரத்திலே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி பவர் சப்ளை வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற லைட்டை வச்சுதான் அவங்க அந்த வீட்டுல வந்து அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா டார்ச் எடுத்துட்டு அந்த பாத்ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாத்ரூம்ல போய் பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லை. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பயத்தோடயே தான் வந்து அந்த பாத்ரூமுக்கு வந்து போய் டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அங்க வந்து யாரும் இல்லை. அங்க இந்த பையன் தேடி போனா அந்த கார்டும் இல்லை. இது வந்து சும்மா ஃபேக்கு, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஓஜா போர்ட் கிட்ட வர்றாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இன்னொரு பெண்மணி சொல்றாங்க நீங்க ஒரு பாத்ரூம் தான் செக் பண்ணிருக்கீங்க, இன்னொரு பாத்ரூமும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் நம்ம பண்றோம், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்பணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படியே விட்டுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல் அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு மட்டும் என்ன பண்றாங்கன்னா இல்லை நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணியே ஆகணும், அந்த கசினுடைய அந்த கசின் ஆன்மா கூட வந்து நம்ம எப்படியாச்சும் இந்த ஓஜா போர்ட் மூலியமா கனெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாட் மட்டும் இருந்துட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு வந்து என்ன பண்றாங்க இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு சரி எல்லாருமே போய் தூங்கலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்மணியும் என்ன பண்றாங்க அப்படின்னா போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்மணியால தூங்கவே முடியல, ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாள் நைட் வந்து அவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை. அவங்கள யாரோ ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு அடக்கின மாதிரியான ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து காலையில அந்த வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பெண்மணி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது பாத்தீங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரொம்பவே வந்து அந்த உருக்கமா வந்து அந்த பெண்மணி பேசுறதை பார்த்துட்டு இந்த வேல் சொல்லியிருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு கேம் தான், இது வந்து ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காத, என் கூட இந்த மாதிரி என்னுடைய கசின் இந்த மாதிரி நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க, அவங்களுக்கும் நீ சொல்ற மாதிரியான உணர்வெல்லாம் ஏற்பட்டிருக்குதான், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சும்மா கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கும், மற்றபடி ரொம்ப சீரியஸ்லாம் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மனசை வந்து சேஞ்ச் பண்றாங்க. இப்படியே வந்து பேசிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா விளையாண்டுட்டு அப்படியே வந்து அந்த வீட்டுல இருந்து வெளியே போய் நிறைய லேண்ட்ஸ்கேப் இருக்கிறனால குரூப்பா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து அதை வந்து நைட் டின்னர் சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரி அவங்க டைமை வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெக்கேஷனுடைய எண்டிங் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு
பாட்டு பாடிட்டு சன்செட்டை பார்க்கறது, அங்க இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள்ல போய் என்ஜாய் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி அந்த இடத்த விட்டு கிளம்ப போற அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, போய் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெண்மணிக்கு தூக்கமே வரல. சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெயின் ஹாலுக்கு வராங்க பெட்ரூம் விட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த வெயில் அப்படிங்கிற பெண்மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்காடு போட்டுட்டு அங்க ஓஜா போர்டோட உட்காந்து அந்த பையன் கூட வந்து கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்லயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓஜா போர்டை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஆன்மாவும் அவங்களுடைய கசின் ஆன்மா வந்து கான்டாக்டும் பண்ணல. அதனால அவங்க வந்து ரொம்பவே வந்து டிப்ரெஸ் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டிப்ரெஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே டிப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வீசிங் மாதிரி வந்துடும். ஸோ அதனாலேயே வந்து அவங்க பஃப் வந்து எப்பவுமே அவங்க பேக்ல வச்சிருப்பாங்க. அந்த ஓஜா போர்டு பக்கத்துலேயே இந்த பெண்மணி வந்துட்டு ரொம்ப வீசிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்மணி போய் அந்த இடத்துல வந்து, ஏன்னா அங்கே ஃபுல்லாமே வந்து லைட் கிடையாது, ஹாலில் மட்டும்தான் லைட்டு. அதுக்கப்புறம் அவங்கவுங்க பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக பேட்டரி ஆப்ரேட்டில் இருக்கக்கூடிய லைட் மட்டும்தான் இருக்கு. இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து டார்ச் எடுத்துட்டு அந்த பாத்ரூமுக்குள்ள போய் அந்த பொண்ணுடைய பேக்ல இருக்கக்கூடிய அந்த பஃப்பை வந்து எடுத்துட்டு போய் கொடுக்கணும், நம்மளுடைய ஃப்ரெண்டோட உயிரை நம்ம வந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு வழியா அந்த பேகை கண்டுபிடிச்சு பாத்ரூம்ல இருந்த அந்த பேகை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பஃப் வந்து எடுத்துட்டாங்க. ஆனா பாத்தீங்க இதுல என்ன ஒரு ஷாக் அப்படின்னா அந்த பெண்மணியால வந்து அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வர முடியல. இவங்க பூட்டாமலே ஆட்டோமேட்டிக்கா பூட்டி இருக்கு அந்த அந்த பாத்ரூம் வந்து தானா வந்து யாரோ வெளியே இருந்து தாழ்பால் போட்ட மாதிரி தாழ்பால் வந்து பூட்டி இருக்கு. இந்த பெண்மணி வந்து எவ்வளவு கத்துனாலும் வெளியே கேட்கவே இல்லை. எப்படியாச்சும் நான் அவனை காப்பாத்தியே ஆகணும்னு நினைச்சேன், ஆனா என் ஃப்ரெண்டு வந்து காப்பாற்ற முடியாது போலே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்காங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அந்த வேல் அப்படிங்கிற பெண்மணிக்கு சுத்தமா வந்து அந்த ஆன்மா வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்பவே வந்து பயப்படுத்திட்டும் துன்புறுத்திட்டும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த பெண்மணி வந்துட்டு இந்த வேல் அப்படிங்கிற பெண் கிட்ட வரும்போது அந்த பஃப் வந்துட்டு சுத்தமா ஒர்க் ஆகல. அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்டான அந்த வேல் வந்துட்டு இறந்தும் போறாங்க. ஸோ அப்படி இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா அந்த பேலன்ஸ்ல இருக்கிற அந்த 4 பேத்துக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஜோசோ அப்படிங்கிற ஆன்மாவால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதிப்பா இருக்காங்க. நிறைய பேர் அந்த 5 பேத்துல வந்து நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. அதே சமயத்துல மன உளைச்சல பெண்மணியை வந்து அந்த ஒரு பெண்மணி இறந்துட்டாங்கன்னு சொன்ன வேல் வந்து இறந்துட்டாங்க. பட் இன்னொரு பெண்மணி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு சேர்க்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க நிலையிலேயே வந்து இல்லை, நார்மலா அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு நிலையிலயும் அவங்க இல்லாதனால அவங்கள வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு, என்னாலதான் வந்துட்டு அந்த வெயில் அப்படிங்கக்கூடிய பெண்மணி வந்து இறந்து போயிட்டாங்க, அது என்னை விடவே இல்லை, இன்னும் அந்த ஜோசோ டீமன் வந்துட்டு என்னை வந்து பொசஸ் பண்ணிட்டு தான் இருக்கு, என் கூட தான் இருக்கு, என்னை விட்டு அது போகாது போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அந்த பெண்மணியை விசாரிக்க வந்த அந்த அட்வொகேட் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த போர்டை வந்து தயவு செஞ்சு இங்கேருந்து எடுத்துட்டு போயிருங்க, என்னை அது விளையாட சொல்லிட்டே இருக்கு, அந்த டீமன் வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப என்னை வந்து சித்திரவதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆக்ரோஷமாகவும் ரொம்ப அழுகையோடையும் வந்து அந்த ஒரு பர்சன் கிட்ட அட்வொகேட்டா இருக்காங்களா அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஓஜா போர்டை வந்து எடுத்துட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல என்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஓஜா போர்டு வந்து பிளே பண்றத ஸ்டாப் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம ஜோசோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளையாடுறப்போ ஒரு பேர் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுது, ஒரு ஆன்மா வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு டீமன் கான்டாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த விளையாட்டை அப்பவே ஸ்டாப் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி உயிரிழப்புகளும் இந்த மாதிரியான பாதிப்புகளும் வந்துட்டு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உண்மை நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Annie.